வெல்கம் டு சாலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது yet another simple recipe. பட்டாணி வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இன்னைக்கு காலையில் என் ஹஸ்பண்ட் வாக்கிங் போயிட்டு வரும்போது கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் வெங்காயம், தக்காளி, இந்த காஞ்ச பட்டாணி இதெல்லாம் இருந்தது. சரி, இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சப்பாத்திக்கு இந்த தொட்டுக்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுங்க. அதனால இப்போ வந்து காலையில் என்ன பண்ணேன், இந்த பச்சை பட்டாணியை வந்து ஊற வச்சுருக்கிறேன். இந்த பட்டாணி வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பச்சை பட்டாணி எந்த பயிரை ஊற வச்சாலுமே அது நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் அது நல்லா ஊறுறதுக்கும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும், நல்லா உப்பி வரும், நல்லா ஊறவும் செய்யும். ஸோ இது வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் இப்போ ஊறி இருக்கு. ஊறினதை வந்து இப்போ என்ன பண்ணுங்க, ஊறின அந்த தண்ணியை எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. அதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு வேற ஒரு புது தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை வச்சு நீங்கள் குக் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த பட்டாணிக்கு வந்து என்னென்ன அரைக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து இப்போ நல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த பட்டாணி வந்து ஒரு 200 கிராம் பட்டாணிங்க. இப்போ இது எல்லாமே அப்படியே பச்சையாகவே அரைச்சிடலாம். வெங்காயம், இது வந்து 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய் போட்டுக்கலாம். வந்து நான் இப்போ 3 எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவியை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பட்டாணியை குக்கரில் போட போகிறோம். அடுத்து இந்த கிரேவியையும் அதிலே போட்டுருங்க. இந்த அளவு சரியாக தெரியுது. இதை அடுப்பில் வச்சு அதில் என்ன பண்ணுங்கள், இது வந்து இந்த பிரிஞ்சி பூன்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம ஃப்ளேவருக்கு போட்டுக்கலாம். நம்ம வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் இல்லாமலும் பண்ணலாம். ஆனால் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா அது வெந்து வரும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி டேஸ்ட்டில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ நம்ம இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து போட்டதுனால ஒரு 5 அல்லது 6 விசில் கண்டிப்பாக விடணும். நான் எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வந்து குக்கர் வெயிட் போடுங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ உப்பு வந்து இப்போ போட வேண்டாம், எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் உப்பை போட்டு இறக்கிக்கலாம். நல்லா ஆவி வந்துட்டு இந்த குக்கர் வெயிட்டை போட்டுடலாம். இப்போ 6 விசிலுக்கு அப்புறம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ திறக்கலாம். நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான், திறக்கும்போது மூடியாக அந்த பக்கம் திறங்க, இல்லை அப்போ தான் உங்கள் மேலே ஆவி அடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியும் சரியாக இருக்குது. நீங்கள் தொட்டு பாருங்கள், இது அப்படி பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். சேர்த்துட்டு கொத்தமல்லி, நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி. இப்போ உப்பு, கொத்தமல்லி எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த விஸ்கர் வச்சு லேசாக மேஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா சேர்ந்தா போல இருக்கும். சப்பாத்தி பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேன் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சிம்மில் வச்சுருக்கேன். சப்பாத்தி தேய்க்கும் போது இந்த துண்டு ஒன்று கீழே போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். இப்போ இங்கே மாவு பசஞ்சிருக்கேன். என்னோட இன்னொரு வீடியோவில் வந்து நார்த் இந்தியன் ரோட்டி வித் சவுத் இந்தியன் சிக்கன் குருமா பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி பிசையும் போது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு டிப்ஸு சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் இப்படி விரலை விட்டு பார்க்கும்போது உங்கள் விரல் வந்து மாவில் அப்படியே ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் நல்லாயிருக்கும். மாவை உருட்டும் போது ரொம்ப அழுத்திலாம் உருட்டக்கூடாது, அப்படியே மேலாக தான் உருட்டணும்.
அது மாதிரி தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. இப்போ அது வேகிற நேரத்தில் அடுத்ததை தேய்ச்சிக்கலாம். இந்த சப்பாத்தி கூட வேக வைக்கும் போது இந்த ஜல்லி கரண்டியை எடுத்து அமுக்கி அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வருங்க. தோசை கரண்டியை காட்டிலும் இந்த கரண்டி நல்லா சூப்பராக வரும் சப்பாத்திக்கு. இப்போ லேசாக எல்லாம் உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை திருப்பி போட்டுருங்க. இப்போ இந்த சப்பாத்தி மாவுலேயே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பசஞ்சிருக்கனால இதுக்கு எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் போட்டுக்கலாம், பட் வேண்டியதில்லை. எண்ணெய் போடாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் சப்பாத்தி. நல்லா இப்படி உதறிக்கோங்க. அந்த ஏன்னா மாவு அதில் ஒட்டியிருக்கோம்ல, அதை நல்லா இப்படி உதறிட்டுக்கும். இப்போ கொஞ்சம் உப்பி வருது. இந்த ஸ்டேஜில் சப்பாத்தியை திருப்பிடுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியும் பச்சை பட்டாணியும் பிளேட் எடுங்க. நல்லா சுட சுட சப்பாத்தி. நம்மளோட சப்பாத்தியும் பட்டாணியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விசாலாட்சி.